எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன எபிசோடில் கோல் செட்டிங், கோல் டெஃபினிஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்டு வாட், வென் அண்ட் ஹவு மச். என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணும். இது கோல், ஃபினான்ஷியல் கோல்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு 5 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பெண் குழந்தையோட எஜுகேஷனுக்கு பிளான், ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரியலைஸ் பண்ணுறீங்க, அந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் காஸ்ட்லியாக இருக்கும் 12th அப்புறம். ஸோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுறீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு ஹையர் ஸ்டடீஸ், ஒரு இன்ஜினியரிங், இல்லை அந்த டைமில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு ஹையர் ஸ்டடீஸ், ஆஃப்டர் ஹையர் ஸ்டடீஸ் நான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக நல்லாவே கொஞ்சம் காசானாலும் பரவாயில்ல படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ வந்து கோல் செட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த கோல் செட் பண்ணிட்டீங்க. மூணாவது, இதுக்கான நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இன்ஜினியரிங் எஜுகேஷன் என்னோட கேர்ள் சைல்டுக்கு வேணும். ரெண்டாவது, எப்போ வேணும். ஸோ ஒரு பெண் குழந்தை 5 வயசு அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கேருந்து ஒரு 17th ஏஜில் தான் வந்து 12th முடிப்பாங்கன்னு, 17th or 18th ஏஜில் 12th முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது 12 வருஷம் டு 13 வருஷம் உங்களோட ஹாரிசான். ஸோ 12 வருஷம் 13 வருஷம் கழித்து எனக்கு ஒரு அமௌண்ட்டு தேவை அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஸோ எவ்வளோ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேல்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 25 lakhs நீங்கள் வந்து ஒரு நம்பர் சும்மா சொல்கிறேன், 25 lakhs வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போலேருந்தே அதுக்கான அதாவது ஒரு 15,000, ஒரு 20,000 அந்த மாதிரி மந்த்லி போட்டால் தான் அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து 12 இயர்ஸில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் ஒரு 2,000 3,000 தான் போட முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறமும் மேபி ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனாலோ உங்களுக்கு வந்து வேறு இதுலேருந்து வரலாம். பட் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அந்த 25 lakhsக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் கிடச்சிரும். ஏன்னா எஸ்ஐபி நான் அந்த போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் சொன்ன மாதிரியே 9 to 12% சிஏஜிஆர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி குவார்ட்டர் சொல்லிடுறாங்க 7 to 8% வந்து உங்களுக்கு இது சொல்லிடுறாங்க, ரிட்டர்ன் சொல்லிடுறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு குட்டி கேல்குலேஷன், நிறையா வெப்சைட் இருக்குது, இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் நோட் புக்கே வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணும். இதே நீங்கள் வந்து ஒரு கோவா ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க, ஒரு 2 இயர்ஸில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து எவ்வளோ அதே மாதிரி போனோம் அப்படின்னா என்ன வேணும், கோவா ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், எவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஹோட்டலில் தங்குவீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் 3 star 2 star ஆல்சோ ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சு அந்த ஒரு அமௌண்ட்டை டிஃபைன் பண்ணி அதற்கான மேபி 2 இயர்ஸ்னால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஈக்விட்டி. ஏன்னா ஈக்விட்டி வந்து இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் ஓவர் வேல்யூடு. 2 வருஷத்துக்குள்ளே எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்விட்டி பக்கம் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ எஃப்டிஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் நிறையா இப்போ நல்லா ரேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, 8% 9% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆர்டி மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆர்டி மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா 2 வருஷத்தில் நீங்கள் வந்து யூ கேன் கெட் அ லம்சம் அண்ட் தென் யூ கேன் பிளான் அ ட்ரிப் டு கோவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலாக நம்ம யோசித்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கோல். ஓகே, என்னோடய பொண்ணுக்கு நான் செல்வ மகள் திட்டம் போட்டிருக்கேன், அவங்களோட எஜுகேஷனுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒருத்தர் தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கிட்டையோ இல்லை கிரிப்டோலையோ இல்லை ட்ரேடிங்லேயோ நீங்கள் வந்து போயிட்டு மாட்டிக்க தேவையில்லை. ஸோ என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணும், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதையும் நீங்கள் வந்து அதே டைரியில் நீங்கள் டிஃபைன் பண்ணி வைங்க. ஒரு பர்சனுக்கு வயசாக நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.